கேள்விதானே. எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டர்கள் நுழைஞ்சு, அவன்கிட்டயே நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபிலாம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்மனு சத்தம் போட ஒண்ணு குவிஞ்சிருக்க வேணாமா? வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொலை நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்தது எதுவுமே தெரியாதா? நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு? யாரா எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாகி திரும்பாரு. காலம் செய்யவில்லை. எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டமே. இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது, அது கள்ள ஓட்டாக பதிவாகும், கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள், நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை? திடீரென்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே எஸ்ஐஆர்னு ஒண்ணு. சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சாருன்னு நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் அவங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும்போது உரிமைக்காக போராடினோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை, இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான், அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை, வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா, அதான் நம்ம செய்யணும். இந்த ஒரு உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது. நான் போட்டா போடுவேன், போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து, அது 6 மாசம், 1 வருஷம், 1 ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டுல எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும்ங்கிறான். சொல்றானா இல்லையா?
அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா, இல்ல ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் இந்தியன். எங்க போன? எங்க போன? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப என்ன காட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? எங்க போடாம போன? எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணிலை, பெரியார எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில். இது என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறது ஏன் மண்ணுடா? இதுல வந்து அங்க மண்ணு இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாது எஜமா முடிவுட்டார். இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்குகளை கதை சாத்திட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் செய்தா தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஏன் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். அப்பதான்டா சோறு. உழைக்கிற மேய்க்கணும். ஓட்டு இருக்கா? இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு கர்மாந்திரம், பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றான். ஏன்? நம்பிக்கை இல்லை. இந்த லட்சணத்துல என்ன? உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன, இல்லை நான் முடிவு பண்ற. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களின் உயிரின்மணியின் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கிழார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன?
வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதுதான் இப்ப நடக்குது. நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது. இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது, சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். என்ன எதற்கு இது திருத்து போய் உடனே எதுக்கு செய்யற, என்ன செய்யற, என்ன செய்யற நீ? யார் கேட்டது ஒண்ணு? டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியாடா? டேய், உன் மனச்சான்று சொல்றா. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்க இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையும் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை போய்ப்பார். எது தரமா இருக்குன்னு பாருடா, எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாருடா, எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? அப்படி யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறார். சட்டப்படி குற்றத்தை நாடு, அது நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவ வீரன், இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டா போய் பார்த்தோம் மேல ஓட்டா? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவிச்சதை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இல்ல, எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடுண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதான்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில் வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம், கேவலம். இது என்ன சொல்ற நீ? எவரால் பேசுவார் அந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் இது கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரவன் யாரு? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீயே ஊழல ஒழிப்பாயின்னு நாங்க நம்பணும். எப்படி? இந்த கேள்வியை கேட்காதவன் எது? எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வச்சு எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில்
சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்ததற்கு செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழியே ஒருத்தரும் போன. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னா எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்தா நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சு இருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்லது. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத ட்ரெய்லர் இருக்காருல்ல, தையல்காரரு, வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயில்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? செஞ்சா சரி செஞ்ச. அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்மிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினமிலே உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒழிந்து விடும். பணம் செல்லாதுன்னா எந்த பயிலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்லை. பயங்கரவாத இயக்கங்கள்ல ஒரே செலவாணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான். அததான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியிலே 500 கிலோ வெடிகுண்டை வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 40 ராணுவ வீரனை கொன்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்துலயும் ஆதார இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கேயும் உதார் விட்டுக்கிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றாடா அந்த காஷ்மீர் ஆளுநர், நான் அப்படியே ராணுவ விமானத்துல விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை இங்க இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவருக்கு கேட்கவில்லை என்கிற. பேருந்துல ஏற்றி விட்ட, அவ அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான். 40 பேர் உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமால இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர். அது ஒரு அக்கப்போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல கொண்ட போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்ததா இல்லையா? சிரிக்காத. பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ. வைத்துக்கிற திருப்பி பயங்கரவாத ஒளியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம் ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலைகிறான். தெரியுது. அங்கே காவல் நிலையம் இல்ல, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்ல. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர். உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க என்ன பண்ணி இருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்தி இருக்கணும். ஏன் செய்யல?
ஏன் செய்ய? ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடுறியா எங்களை? நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம், உள்ள போகும்போது முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன ஒண்ணு போறான்? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதா அது? அதான் சோதிக்கிறீல. அதான் வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரில் வெடிக்கிறான், வெடிக்க விட்டுருக்கேன். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு? நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டுல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கவேன். பூராமே அரைமண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து தெரியும் பாரு, அப்படி அது வாடுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அரைப்பைத்தியம் இருக்கு பார்த்தியா, அரைப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அரைப்பைத்தியம் பூரா, ஒரு அரைப்பைத்தியம். ஏன் வச்சிருக்கேன்னா சும்மா தான் அளந்து விடுறாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அவன் சொன்னதை காட்டணும்ல, அதுக்கு தான். இது துண்டு சீட்டுல உண்மை சீட்டு. ஏன்னா அவரா ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததா அந்த எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டருக்குள் நுழைஞ்சு, அவன்கிட்டயே நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபில எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் போட உன்னை குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொலை நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்தது எதுவுமே தெரியாதா? நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு SIR போட்டு என்னடா ஓட்டு, யாரா எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாகி திறம்பாரு.